ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush. தமிழக்கிழமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு நம்ம சம்பாதிக்கிற காசை எடுத்துகிட்டு போய் சரியான இடத்த சேமித்து வைக்கணும். சேமித்து வச்சா நம்ம இந்திய பணவீக்கத்தால் அந்த சேமிப்பு பணம் அந்த மதிப்பு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சது தங்கத்தில் போடுறது அல்லது ஏதாவது நிலம் வாங்குறது. நிலம் வாங்கணும்னா பெரும் பணம் சேர்ந்தால் தான் நிலம் வாங்க முடியும். தங்கத்தில் போடுறதுன்னா தங்கம் சில நாள் ஏறுது, சில நாள் இறங்குது. நம்ம பணம் தங்கத்தை வாங்கி வைக்கிற நேரம் பார்த்தா தங்கத்தோட விலை இறங்குது. இப்படிலாம் இருக்கும்போது எங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனக்குழப்பமாக இருக்கிற நேரத்தில் சோஷியல் மீடியா திறந்தா நீ பாண்டில் பணத்தை போடு, நீ ஷேரில் பணத்தை போடு, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடு, நீ மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடு, இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆர்எக்ஸ்டியின் ஃபவுண்டர் திரு பாலாசிங் அவர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. இவர்கிட்ட எனக்கு இருக்கிற கேள்விகள்லாம் நான் இன்றைக்கி கேட்டுற போகிறேன். குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதை ஒரு சீரியஸாக நம்ம பண்ண போகிறோம். வாரம் வாரம் இதை பற்றி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி வாரத்துக்கு ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். இதில் என்னோட கேள்விகளை நான் இன்னைக்கு கேட்டுறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடணும் சார். நான் சம்பாதிக்கிறேன், மாதம் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கையில் நிற்கிது. இதை நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதை இரட்டிப்பு இல்லைன்னா 3 மடங்கு 4 மடங்காக மாற்றணும். இதுக்கு என்ன சார் வழி? நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடணும்னு சொல்லாதீங்க, பணத்தை முதலீடு பண்ணணும்னு சொல்லுங்கள். ஏன்னா பணத்தை தூக்கி எங்கே போடுற மாதிரி. சரி ஓகே, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் திரும்பவும் கேட்குறேன். எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் என் பணத்தை முதலீடு பண்ணி 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு ஆக்கி நான் பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன சார் வழி? அதுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி செயல்படுது. நான் ஒரு 100 ரூபா போட்டேன்னா அதுக்குள்ள என்ன நடக்குது, அந்த 100 ரூபா எனக்கு எப்படி 150 ரூபாவா சம்பாதிச்சு கொடுக்குது. இந்த செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். இதுக்கெல்லாம் அப்ப தெரிஞ்சுக்க தனியாக ஏதாவது போய் படிக்கணுமா? இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. படிப்புகளும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சமூக ஊடகங்களையும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நாங்க சொல்ற சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒரு குறைந்த தொகை, இப்போ உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 1000 2000 மாதம் தோறும் எடுத்து முதலீடு பண்ணுங்க. ஏன்னா எளிமையாக முதலீடு பண்ண இப்போ வாய்ப்புகள் வந்துடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போனோம், அவர்கிட்ட ஆர்டர் போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இப்படி பல சிக்கல்கள் இருந்தது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிடலாம். ரிலையன்ஸோட முதலாளியாக கூட நீங்கள் ஆயிடலாம். இப்படியான ஒரு எளிமையான சூழ்நிலையில் நீங்கள் பல கோடிகளை முதலீடு பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கற்றுக்கிறது தான் இங்கே முக்கியம். அப்படிங்கிறதுனால ஒரு 1000 2000 மாதம் தோறும் நீங்கள் முதலீடு பண்ணுவதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அப்போ பணத்தை போட்டு தான் கற்றுக்கணுமா? அது எளிமையான வழி. அதை தவிர்த்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. பணத்தை போட்டு கற்றுக்கிட்டா அந்த பணம் போயிடுச்சுன்னா அதுதான் கற்றல். இப்போ நஷ்டப்பட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நஷ்டம் கிடையாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதிக ரிஸ்க் அதிக ரிட்டர்ன், குறைந்த ரிஸ்க் குறைந்த ரிட்டர்ன். ஓகே, இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டா பணம் போயிடுங்கிறது நமக்கு சிந்தனை ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்கன்னா. அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து பங்குச்சந்தையை பற்றின எதிர்மறை சிந்தனையை விதைச்சதால வருது. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1970களில் வந்த படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பணக்காரர் இருப்பார், அவர்கிட்ட அவருடைய உதவியாளர் சொல்லுவார், ஐயா பங்குச்சந்தை விழுந்துடுச்சாம்பாரு, இவர் நெஞ்ச பிடிச்சிருவாரு. ஸோ தமிழர்களுக்கு பங்குச்சந்தை இப்படிதான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலதான் உங்களுக்கு நான் பணத்தை போட்டா நஷ்டமாயிடுமாங்கிறது முதல் கேள்வியா வருது. ஆனா அப்படி கிடையாது. பங்குச்சந்தைனா என்ன, பங்குச்சந்தை எப்போ உருவாகிச்சு, எதுக்கு உருவாச்சு, அது எப்படி செயல்படுது, உலகத்துல பங்குச்சந்தை இருப்பதால் என்னென்ன லாபங்கள் இருக்கு, இப்படி நீங்க ஒரு கோர்வையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது பெரும்பான்மையவர்கள் சொல்ல மாட்டாங்க, இந்த புத்தகத்துலையும் கிடையாது. நாம கொஞ்சம் தேடி படிக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த ஷேர் எப்படிங்கிறது இயங்குது, அதுல ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஒரு ஷேர் பிரைஸ்னா என்ன, ஐபிஓனா என்ன, எப்படி டிவிடெண்ட் கொடுக்கப்படுகிறது, டிவிடெண்ட்னா என்ன, ஸ்பிளிட்னா என்ன, போனஸ்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுப்பதற்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் ஏன் இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு யாரும் தெளிவா சொல்லலை. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டாலே நஷ்டம் வருமா, நம்ம பணத்தை இழந்துருவோமா, அப்படி இழந்து தான் நம்ம கத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வியா வராது. ஓகே. இப்போ என் பணம்
மைனஸில் போகக்கூடாதுங்க. 100 ரூபாய் போட்டால் 101 ரூபாய் ஆகலாம், அல்லது 100 ரூபாயாக கூட இருக்கலாம், 99 ரூபா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஷேர் மார்க்கெட் தான் என்னோட சாய்ஸ். நான் ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட போகிறேன். சரி. ஆனால் அது 1 லட்ச ரூபாயை விட அதிகமாகலாமே தவிர குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட பயம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது உங்கள் எண்ணம் என்னவா இருக்கும்? என்ன வேணா இருக்குன்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய லாபம் கிட்டணும். தொழிலில் நஷ்டம் வருமா வராதா? தொழில் நஷ்டம் வரும், ஆனால் நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். எல்லா வேலைகளையும் செய்வீங்க, ஆனால் நஷ்டம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தொழில் தொடங்க தொழில் தொடங்குறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, எனக்கு அடுத்த மாதம் வந்து அந்த 1 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபா தான் போகணும், அது 50,000 வந்துடக்கூடாது, நான் கடனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு நான் சில செயல்பாடுகள் பண்ணுவேன், அதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து தொழில் வந்து நான் செய்யறது, அதில் ஒரு வேளை நஷ்டம் வந்தால் அது என்னோட தவறால் நடக்கிற நஷ்டம், அதை திருத்திக்க நான் முயற்சி பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு நியாயப்படுத்தல் இருக்குது. ஷேர் மார்க்கெட்னா பணத்தை கொண்டு நான் இன்னொருத்தர்கிட்ட நம்பி கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ அந்த பணம் மைனஸில் போகுதுன்னா அதை என்னால் சரி பண்ணவே முடியாதுல்ல. அதுதான் இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன அந்த தொழில் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது ஷேர் மார்க்கெட்லையும் இருக்குது. ஒரு தொழில் நடக்கும், அந்த தொழிலில் வந்து லாபம் வரும், நஷ்டம் வரும். நஷ்டம் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி அதை லாபத்துக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்வாங்க. அதுக்கு தான் ஒரு கம்பெனியில் சிஇஓ இருக்காங்க, சிஓஓ இருக்காங்க, சிடிஓ இருக்காங்க, இப்படி பல பேர் வந்து உழைக்கிறாங்க. உங்கள் நிறுவனம் போல தான் அவங்களும். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கோட விலையை தீர்மானிப்பது வந்து ஒரு நிறுவனத்தோட செயல்பாடு மட்டும் கிடையாது. அந்த பங்கை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பங்கோட விலை உயரும். ஆட்கள் இல்லை அப்படின்னா பங்கோட விலை குறையும். அதனால்தான் விலை ஏறும் போது நிறைய பேர் வாங்குறதும், விலை இறங்குற போது நிறைய பேர் விற்கிறதும் காரணம். ஆமா. ஸோ இந்த செயல்பாடு இருக்குல்ல, இதை வந்து உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. முதல் செயல்பாடை கட்டுப்படுத்தலாம், அதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. என் சொந்த இதுவா இருந்தா நான் வந்து அதை தோல்வி அடையக்கூடாதுன்னு என் மூளையை யூஸ் பண்ணுவேன், அதோட வருமானத்தை உயர்த்துவீங்கன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பார்ட். அது வந்து பங்குச்சந்தையில அந்த நிறுவனம் செய்யுது. அது ஆனா பங்குச்சந்தையில இருக்கிற விலை அப்படிங்கிறது அந்த பார்ட்டை வைத்து மட்டுமே நிர்ணயிக்கப்படலை. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து நன்றாக செயல்படுது, நிறைய லாபம் எடுக்கிறாங்க, 1000 கோடி 2000 கோடின்னு அவங்க ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அந்த கம்பெனியோட பங்குகளை யாருமே வாங்க தயாரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதோட விலை கீழே விழுந்துரும். இதே வந்து ஒரு கம்பெனி ஒண்ணுமே லாபமே கொடுக்கல, நஷ்டத்துல ஓடுது, இந்த செப்டோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்விக்கி, ஓலாலாம் நஷ்டத்துலலாம் ஓடுது. ஆனா வாங்க நிறைய ஆள் இருந்தாங்கன்னா அது 100 ரூபா போகுது, 200 ரூபா போகுது, 1000 ரூபா போகுது, ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன் நஷ்டத்துல போற கம்பெனி வாங்குறாங்க? எதிர்காலத்துல வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்குவாங்க. சோ ஷேர் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையான பிரைஸ் கிடையாது, ஒரு நிறுவனத்தோட உண்மையான மதிப்பு கிடையாது. ஷேர் பிரைஸுக்கு உள்ள வந்து எதிர்கால எதிர்பார்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். பாஸ்ட்ங்கிறது ரொம்ப கம்மியே தான் செயல்படும். ஏற்கனவே நல்லா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வைக்கிற விலை கிடையாது ஷேர் பிரைஸ். எதிர்காலத்துல நல்லா செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வைக்கிறது தான் ஷேர் பிரைஸ். ஸோ இந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தை வாங்கும் போது அதோட லெகசிக்காக நீங்க வாங்க மாட்டீங்க. இப்போ ஐடிசி அப்படிங்கிறது பெரிய நிறுவனம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப கீழே விலை விழுந்திருக்கு, ஏன்னா வாங்குறதுக்கு ஆட்கள் தயாரா இல்லை. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவு நல்ல நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய லாபம் தருவதாக இருந்தாலும் சரி, அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அதோட விலை வந்து ஷேர் மார்க்கெட்ல கீழே விழும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஷேருக்கு அதிகமான விலை ஏறிட்டே போதோ அந்த ஷேரை போய் நான் வாங்கிடலாம். கரெக்டா? அப்படிலாம் கூட அப்படியும் வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. அப்போ எப்படி தான் வாங்குறது? ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஷேர் வாங்கணும் அப்படின்னா எந்த ஷேரை வாங்குறீங்களோ அந்த துறையை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்ட நாலேஜ் இருக்கணும். மறுபடியும் நீங்க போய் படிக்க சொல்றீங்க. ஆமா, சரி, அதுதான் நம்ம வந்து இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழிலை சும்மா போய் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆரம்பிக்க மாட்டேங்க. அந்த தொழில் எப்படி நடக்குது, அந்த தொழில எப்படி லாபம் வரும், எப்படி நஷ்டம் வரும்? இப்போ தொழில் தொடங்குறதையும் இதையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, தொழில்னா நான் அந்த ஒரு தொழில ஈடுபடுவேன், சரியா? ஷேர்னா நான் வந்து ஒரே ஷேரை வாங்க மாட்டேனே, நான் வேற வேற விதமான ஷேர்லாம் வாங்குவேன். அப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு இண்டஸ்ட்ரியும் போய் நான் வந்து அதை பத்தி நான் கத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? கொஞ்சமாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுக்கு நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அந்த ரேஷியோஸை வச்சுக்கிட்டாலே, அந்த ரேஷியோங்கிறது கணக்கு மட்டும் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ROE சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் த ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து
வருடம் தோறும் 15% ஏறுதா 20% ஏறுதான்னு நம்ம ஒரு ஃபில்டர் போட்டுக்கலாம். அதோட ரெவன்யூ வந்து வருடம் தோறும் ஒரு 30% ஏறுதான்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் போட்டுருக்கலாம். இப்படி நிறைய ரேஷியோஸ் இருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படி இருந்தாலுமே கடைசியா எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்ப செமிகண்டக்டர் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த துறையோட எதிர்காலம் மிக நன்றாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படை புரிதலாவது உங்களுக்கு வேணும். ஓகே. ஸோ அந்த புரிதல் இருந்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட ஷேரை வாங்குறதுக்கான ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எதுவுமே தெரியாம ஷேர் பிரைஸ் ஏறுது அதனால நான் வாங்குறேன், அது இறங்குது அதனால நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஷேர் மார்க்கெட்ல வந்து நஷ்டத்தை அடைறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, காலை மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப என்ன ஆகும், உள்ள நிறைய பணம் வரும், ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணம் வரும், எல்லா கம்பெனி மேல ஏறிடும். நீங்க இன்னைக்கு ஒரு கம்பெனி வாங்குறீங்கன்னா அடுத்த மாசமே 10% 20% ஏறிடும். அதுதான் புல் மார்க்கெட்டும்பாங்க. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மேல போற ஷேரை தான் பிடிப்பாங்க. அது ஷேரையும் விட்டுடுங்க, எந்த அசெட் கிளாஸா இருந்தாலும் சரி. தங்கமே எடுத்துக்கோங்களேன், தங்கம் 17,000 போகும்போது தான் இந்தியர்கள் வந்து 7 லட்சம் டன் தங்கத்தை இறக்குமதி பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எந்த அசெட் கிளாஸா இருந்தாலும் மேல போகும்போது வாங்குவாங்க. அது ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். ஸோ ஒரு ஷேர் வேகமா போகும்போது வாங்குவாங்க, மறுபடியும் அந்த ஷேர் கீழே விழும். அது வந்து பேர் மார்க்கெட்டும்பாங்க, கரடி சந்தை அப்படிம்பாங்க. அப்படி விழும்போது என்ன பண்ணுவாங்க, அதை உடனே போய் வித்துருவாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த பிரைஸ் மட்டும்தான். அந்த நிறுவனத்தை பத்தி தெரியாது, அந்த நிறுவனத்தோட பாஸ்ட் பத்தி தெரியாது, ஃபியூச்சரை பத்தி தெரியாது, அது எப்படி இயங்குதுன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம பிரைஸை மட்டும் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு நிறுவனத்தை அனலைஸ் பண்றேன், அந்த நிறுவனம் நல்ல நிறுவனம்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, நான் போய் அந்த நிறுவனத்தில் ஒரு ஷேர் வாங்குறேன். ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த நிறுவனத்தில் இருக்க ஷேர்லாம் விழுதுன்னு வைங்களேன், நீங்க சொன்ன மாதிரி அந்த பியர் இதுவா அது விழுதுன்னு வைங்களேன், அப்போ நான் அதை விற்கணுமா இல்லை நான் அதிலே சஸ்டெயின் பண்ண? அது உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அமையும். நீங்க லாங் டேர்முக்கு வாங்கியிருக்கீங்களா, ஷார்ட் டேர்முக்கு வாங்கியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஏன் விழுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நீங்க ஒரு ஷேரை வாங்கிட்டீங்கன்னா அது வாங்கினதோட அப்படியே மறந்துடக்கூடாது. எவ்ரி குவார்ட்டர் வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனுவல் மீட்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி வருதா, இது உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் காசு வாங்கி தொழில் பண்ற மாதிரி தான். அப்படி தொழில் பண்றவர் உங்ககிட்ட வந்து இந்த நிறுவனம் வந்து போன வருஷம் எப்படி செயல்பட்டு இருக்கு, அடுத்த வருஷம் எப்படியான வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம், அதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்னு உங்ககிட்ட வந்து முறையிடுவார்ல, அதைத்தான் வந்து நீங்க அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஷேரோட விலை இறங்கினாலும் வாங்கலாம். அவங்க ஏதோ மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால ஷேர் பிரைஸ் கையில் இறங்குது அப்படின்னா உடனே வித்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ இது அந்தந்த காலகட்டத்துக்கு பொருந்தது, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது, பல விஷயங்கள் சேர்ந்தது தான் இது. நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கேட்டேன், நீங்கள் என்ன நீங்கள் அதை தொழிலாக பாருங்கள் அப்படிங்கிறீங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டை தொழிலாக தான் பார்க்கணுங்கிறீங்க. ஒரு 10 கம்பெனியில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த 10 கம்பெனிக்கும் நான் முதலாளிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு இருந்து அதை ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய முடிவுகள் என்ன, சரியாக தப்பாங்கிறத நான் ஃபாலோ பண்ணணும், அதை படிக்கணும். அவங்களுடைய அந்த ஆர்டிகிள்ஸ் ஏதாவது வெளியே வந்ததுன்னா அதை பற்றி ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி எழுதுறாங்கன்னா அதெல்லாம் படிக்கணும். இவ்வளோ ஃபாலோ பண்ணால் தான் நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கும். கேட்கும் போது எவ்வளவு சலிப்பா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா இதை நம்ம எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, சைக்கிள் கத்துக்கும் போது அரைப்பெடல் அடிச்சு விழுந்து கத்துப்போம். ஆமா, அதே மாதிரிதான் இது ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது தேவையில்லாத வேலையா தோணும். ஆனா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி சைக்கிள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கை விட்டுட்டு நம்ம சைக்கிள் ஓட்டுவோமோ அதே மாதிரி இது நம்ம வந்து செயல்பட வைக்கலாம். நீங்க இதை அக்குவேர் ஆணிவேரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் ரொம்பலாம் காலம் ஆகாது, ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணுங்கிறதுக்காக இந்த இதை நான் வந்து விரிவா சொல்றேன். ஆனா நிஜத்துல நீங்க ஒரு 2 ஹவர் செஷன் 4 ஹவர் செஷன் போனீங்கனாலே அடிப்படை வகுப்புகளை உங்களுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. 4 மணில இருந்து 8 மணி நேரம் எடுக்கிறாங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க, சமூக ஊடகத்திலே எடுக்கிறாங்க. அதை வந்து ஃபண்டமெண்டல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும், அது பிரைஸ் அடிப்படையில பண்றது, அது வந்து விட்டுறலாம், இப்போதைக்கு தேவையில்லை. இந்த ஃபண்டமெண்டல் நான் சொன்னதெல்லாம் எப்படி வந்து பகுப்பாய்வு பண்ணணும் ஒரு கம்பெனி அப்படிங்கிறத ஒரு 8 மணி நேரம் வகுப்பா எடுக்கிறாங்க. நம்ம சைக்கிள் கத்துக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், 50 காசு வாடகைக்கு வண்டி எடுத்துட்டு மாசமா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கத்துப்போம். இது நீங்க 8 மணி நேரத்துல கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. எப்படி ஒரு வாகனத்துக்கு ஒரு டிரைவரை வச்சுப்பாங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ்னு இருக்கு, நாங்களே வழங்குறோம்.
ஓ, அதுக்கு நிறைய காசு செலவாகும். அதெல்லாம் காசு கிடையாது. உங்க மொத்த சொத்துல ஒரு பகுதியை வந்து அதாவது 1% 2% எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அது மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன்னா அருமையான ஒரு வாகனம், நம்ம சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்றாங்க. நம்மளோட பணத்தின் சேஃப்டியை என்ஷூர் பண்றாங்க. பணத்தின் சேஃப்டியை என்ஷூர் பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி வளர்ச்சியை உறுதிப்படுத்துறாங்க. இன்னும் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பணியில அமர்த்திட்டீங்க அப்படிங்கறதுனாலயே உங்களோட பங்குகள் விலை குறையாம இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நான் சொன்ன அந்த ஒரு பகுதி இருக்கு தெரியுமா, அந்த வாங்குறவங்க இருக்கணும், விற்கிறவங்க இருக்கணும், அந்த சென்டிமெண்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு உங்களுடைய பிரைஸ்ல வந்து இணைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா, அது வந்து யாராலுமே மாற்றவே முடியாது. இப்போ இந்த பிப்ரவரியில வந்து போர் தொடங்கிய போது உடனே பங்குச்சந்தை வந்து கீழே விழுந்தது. அது எப்படி நீங்க தடுத்து நிறுத்துவீங்க? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், பங்குச்சந்தையில பல வருடங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இருந்தாலுமே ஒரு அடிப்படை ரூல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அவங்க ஃபாலோ பண்றதுனால ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதன்படி நம்ம பணம் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இறங்கும் போதும் கம்மியாக தான் இறங்கும், பாதுகாப்பாக இருக்கும், அப்படி வேணா சொல்லலாம். இங்க கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது ஷேர் மார்க்கெட்ல. அது கேரண்டீன்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அவரை நம்பி, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் டிரைவரை போட்டு கார்ல போறீங்க, அப்போ டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்க முடியாது. கண்டிப்பாக அதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எவ்வளவு தூரம் ஆக்சிடென்ட் பண்ணாம, அஃப்கோர்ஸ் ஆக்சிடென்ட்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல வராது. ஆனா பங்குச்சந்தை அப்படிங்கும் போது நமக்கு எதிர்மறை சிந்தனை விதைக்கப்பட்டதால் மறுபடியும் அது கீழே போயிடுமான்னு பேசணும். அது தேவையில்லாது. ஸோ பங்குச்சந்தையில போய் நம்ம பணத்தை முதலீடு பண்றது அப்படிங்கிறது ஒரு தொழில முதலீடு பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய புரிதலை எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுல எனக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை என்னோட சந்தேகங்களா மட்டுமே நான் அவர்கிட்ட கேட்கறத தவிர்த்து உங்களுடைய சந்தேகங்களா, நம்மளுடைய தமிழ் அகாடமி சேனலுடைய வியூவர்ஸின் சந்தேகங்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நான் கேட்டு அதுக்கான பதிலை பெறுறதுக்கு ரொம்ப பெரிய ஆர்வமாக இருக்கிறேன். இந்த சந்தேகங்கள் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான உத்வேகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இந்த இடத்துல முடிக்கிறோம். இதோட கண்டினியூஷனாக அடுத்த வாரம் நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சந்தேகங்களை ஒரு வீடியோவாக நம்ம அந்த சந்தேகங்களெல்லாம் தீர்த்து அதுக்கான தெளிவான விளக்கத்தை ரொம்ப குறிப்பாக ரொம்ப இன்டலெக்சுவல் தனமாக பேசாமல் ஜனரஞ்சகமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய மக்களின் மொழியிலே நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய எண்ணமும் கூட. ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். நம்ம அடுத்த வீடியோவில் மக்களுக்கான கேள்விகளையும் சேர்த்து நான் உங்க கூட வந்து பேசுகிறேன். அந்த கேள்விகளும் பதில் சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush.